ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு 20 தெலுங்கு சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அவர் 10 நிமிஷத்தில் தயாராக இருப்பார். அவர் 10 நிமிஷத்தில் தயாராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ఆయన 10 నిమిషాల్లో సిద్ధంగా ఉంటారు. ఆయన 10 నిమిషాల్లో సిద్ధంగా ఉంటారు. ఆయన 10 నిమిషాల్లో சித்தங்கா ఉంటారు அப்படின்னா அவர் 10 நிமிஷத்தில் தயாராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறது. ஆயன அப்படின்னா அவர். ஸோ இதே நம்ம ஃப்ரெண்ட்லியாக அவன் அவன் ரெடியாக இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு அவன் 10 நிமிஷத்தில் தயாராக இருப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு అతను 10 నిమిషాల్లో సిద్ధంగా ఉంటాడు. అతను 10 నిమిషాల్లో సిద్ధంగా ఉంటాడు. అతను 10 నిమిషాల్లో సిద్ధంగా ఉంటాడు அப்படின்னா அவன் 10 நிமிஷத்தில் தயாராக இருப்பான் அப்படின்னு சொல்கிறது. 10 நிமிஷால்லோ அப்படின்னா 10 நிமிஷத்தில், சித்தங்கா அப்படின்னா தயாரா ரெடியா அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு మీకు కావాలంటే మీరు ఉండవచ్చు. మీకు కావాలంటే మీరు ఉండవచ్చు. మీకు కావాలంటే அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா, మీరు ఉండవచ్చు அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு வேணும்னா நீ வச்சுக்கோ. உனக்கு வேணும்னா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு మీకు కావాలంటే నువ్వు ఉంచుకో. నీకు కావాలంటే నువ్వు ఉంచుకో. నీకు அப்படின்னா உனக்கு, காவாலன்ட்டே அப்படின்னா வேணும்னு, నువ్వు ఉంచుకో அப்படின்னா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், உங்ககிட்ட இன்னொரு பேனா இருக்குதா? உங்ககிட்ட இன்னொரு பேனா இருக்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு మీ దగ్గర మరో కలం ఉందా? మీ దగ్గర మరో కలం ఉందా? మీ దగ్గర మరో కలం ఉందా? కలం அப்படின்னா பேனா. மரோ கலம் அப்படின்னா இன்னொரு பேனா. உந்தா அப்படின்னா இருக்குதா அப்படின்னு கேட்குறது. ஸோ மீ தெங்கர மரோ கலம் உந்தா அப்படின்னா உங்ககிட்ட இன்னொரு பேனா இருக்குதா அப்படின்னு கேட்குறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்கிட்ட இன்னொரு பேனா இருக்குதா? உன்கிட்ட இன்னொரு பேனா இருக்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு நீ தெங்கர மரோ கலம் உந்தா. நீ தெங்கர மரோ கலம் உந்தா. நீ அப்படின்னா உன்கிட்ட, நீ దగ్గర அப்படின்னா உன்கிட்ட, மரோ கலம் உந்தா அப்படின்னா இன்னொரு பேனா இருக்குதா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு మీకు ఏమైనా సమస్యలు ఉన్నాయా? మీకు ఏమైనా సమస్యలు ఉన్నాయా? మీకు ఏమైనా సమస్యలు ఉన్నాయా அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, உள்ளதா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் உள்ளதா? உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு నీకు ఏమైనా సమస్యలు ఉన్నాయా? నీకు ఏమైనా సమస్యలు ఉన్నాయా அப்படின்னா உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, உள்ளதா அப்படின்னு கேட்குறது. சமஸ்யலு அப்படின்னா பிரச்சனைகள், ஏமைனா அப்படின்னா ஏதாவது, உன்னாயா அப்படின்னா உள்ளதா இருக்குதா அப்படின்னு கேட்குறது, இருக்கிறதா அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் ஒருத்தருக்காக காத்திருக்கீங்களா? நீங்கள் ஒருத்தருக்காக காத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு మీరు ఒకరి కోసం ఎదురు చూస్తున్నారా? మీరు ఒకరి కోసం எதிர் చూస్తున్నారా அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்காக காத்துட்டு இருக்கீங்களா, எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி கேட்குறது. మీరు அப்படின்னா நீங்கள், ఒకరి కోసం அப்படின்னா ஒருத்தருக்காக, எதிர் చూస్తున్నారా அப்படின்னா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா, காத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது. మీరు ఒకరి కోసం ఎదురు చూస్తున్నారా அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்காக காத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன், நான் காலையில் ஏதோ சாப்பிட்டேன். நான் காலையில் ஏதோ சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு నేను ఉదయం ఏదో తిన్నాను. నేను ఉదయం ఏదో తిన్నాను
அப்படின்னா நான் காலையில் ஏதோ சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இதே வந்து நான் ஜஸ்ட்டு காலையில் சாயங்காலம் அப்படின்னு சொல்லாமல் நான் ஏதோ சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு నేను ఏదో తిన్నాను அப்படின்னு சொல்லலாம். నేను ఏదో తిన్నాను அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவன் அவள் காதில் ஏதோ சொன்னான். அவன் அவள் காதில் ఏదో சொன்னான் அப்படின்னு சொல்கிறதுக்கு అతను ఆమె చెవుల్లో ఏదో చెప్పాడు. అతను ఆమె చెవుల్లో ఏదో చెప్పాడు அப்படின்னா அவன் அவள் காதில் ஏதோ சொன்னான் அப்படின்னு சொல்கிறது. అతను அப்படின்னா அவன், ஆமே அப்படின்னா அவள், చెవుల్లో அப்படின்னா காதில் காதில், ஏதோ చెప్పాడు அப்படின்னா ஏதோ சொன்னான் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அந்த பாட்டிலில் என்ன இருக்குது, அந்த பாட்டில்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு ఆ సీసాల్లో ఏముంది, ఆ సీసాల్లో ఏముంది அப்படின்னா அந்த பாட்டில்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா, உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு మీకు ఇంకేమైనా కావాలా, మీకు ఇంకేమైనా కావాలా அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு வேறு ஏதாவது வேணுமா, உனக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு నీకు ఇంకేమైనా కావాలా, నీకు ఇంకేమైనా కావాలా அப்படின்னா உனக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன், அவர் இன்னும் அங்கேயே நிற்கிறார், அவர் இன்னும் அங்கேயே நிற்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ఆయన ఇంకా అక్కడ నిలబడి ఉన్నారు, ఆయన ఇంకా అక్కడ నిలబడి ఉన్నారు அப்படின்னா அவர் இன்னும் அங்கேயே நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறது. ఆయన அப்படின்னா அவர், இன்கா அப்படின்னா இன்னும், அக்கட நிலபடி உன்னாரோ அப்படின்னா அங்கேயே நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அவன் இன்னும் அங்கேயே நிற்கிறான், அவன் இன்னும் அங்கேயே நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு అతను ఇంకా అక్కడ నిలబడి ఉన్నాడు, అతను ఇంకా అక్కడ నిలబడి ఉన్నాడు, అతను ఇంకా అక్కడ నిలబడి ఉన్నాడు, అతను ఇంకా అక్కడ నిలబడి ఉన్నాడు அப்படின்னா அவன் இன்னும் அங்கேயே நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், யார் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, யார் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ఎవరైనా రావచ్చు నేను పట్టించుకోను, ఎవరైనా రావచ్చు నేను పట్టించుకోను அப்படின்னா யார் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறது. யார் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ఎవరైనా రావచ్చు నేను పట్టించుకోను. நெக்ஸ்ட் ஒன், இப்போல்லாம் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், இப்போல்லாம் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ఈ రోజుల్లో ఆయన చాలా సంతోషంగా ఉన్నారు, ఈ రోజుల్లో ఆయన చాలా సంతోషంగా ఉన్నారు, ఈ రోజుల్లో ఆయన చాలా సంతోషంగా ఉన్నారు அப்படின்னா இப்போல்லாம், ఈ రోజుల్లో அப்படின்னா இப்போல்லாம், ఆయన அப்படின்னா அவர், చాలా சந்தோஷంగా ఉన్నారు அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், இப்போல்லாம் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், இப்போல்லாம் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ఈ రోజుల్లో అతను చాలా సంతోషంగా ఉన్నాడు, ఈ రోజుల్లో అతను చాలా సంతోషంగా ఉన్నాడు அப்படின்னா இப்போல்லாம் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோவில் நம்ம வந்து தெலுங்கு சென்டென்சஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.